இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 30 நாள் சாப்பிட்டா போதும், நிரந்தரமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நிரந்தரமா கண்ட்ரோல் ஆயிடும். இந்த சுகர்னால உங்களுக்கு கால் எடுக்கிற நிலைமை வந்துருச்சு, உங்களுக்கு வந்து கை எடுக்கிற நிலைமை வந்துருச்சு, என் உயிரே போகுதுன்னா கூட நான் கொடுக்குற இந்த மூலிகை 30 நாள் நீங்க முறைப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களே மகிழ்ச்சியா வாழலாம். வணக்கம். நாம இன்னைக்கு சென்னையில வில்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய சிவசக்தி அருள்வாக்கு பீடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பீடத்தோட உரிமையாளர் திரு சக்தியா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இவர் வந்து கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம எந்த நோயை பத்தி பார்க்க வந்திருக்கோம்னா ரொம்ப தீராத வியாதின்னு சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது சில வருஷமா என் குருமாரியினர்களால போகரியினர்களால நம்ம முறைப்படி சித்த வைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த உலகத்துல 100% மனிதனோட மக்கள் தொகையில ஒரு 80% பேருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோயோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நரக வேதனையோட. அதாவது நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மூலிகையாலே வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட நோயை வந்து குணப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஓலைச்சொடியிலும் சரி நிறைய குருமார்களையும் கடத்தி வந்திருக்காங்க. நம்ம சிவசக்தி படத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வருடமா முறைப்படி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சக்காமல இருக்கிறவங்களுக்கு, உடம்பு வந்து நான் குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஆண்மை சம்பந்தப்பட்டது, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல முக்கியமான நோய் சம்பந்தப்பட்டதை நம்ம சிவசக்தி பீடமா நம்ம குணப்படுத்திட்டு இருக்கோம். நம்மளோட சிவசக்தி பீடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா சுகர் மூலிகை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மூலிகை போட்டு நம்ம இதை முறைப்படி செய்யறோம். இதான் அந்த சுகர் மூலிகை பாத்துக்குங்க. இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 30 நாள் சாப்பிட்டா போதும், நிரந்தரமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நிரந்தரமா கண்ட்ரோல் ஆயிடும்.